2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கான பலன்களை தற்போது காண்போம். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் பாக்கிய ரீதியாக அடிப்படையில் பிறந்திருக்கிறது. உலக லெவலில் 12 மணி என்பது இரவு நடுநிசி 12 மணி என்பது மறுநாள் கணக்காக கொண்டாடப்படுகிறது. இது ஆங்கிலேயர்கள் கணக்கு முறை. நம்மளுடைய இந்திய சித்தாந்தப்படி கணக்கீடு எடுத்துக்கொண்டால் சூரிய உதயத்தின்படி தான் அனைத்தும் நடைமுறையில் வருகின்றது. இதற்கு பேர் வாக்கிய ரீதியாக கணிதம் என்று சொல்வார்கள். இந்த கடகராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு ஒரு போர்க்கொலிக்கும் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எப்படி என்றால், கடகராசியின் அதிபதியான சந்திரன் தன்னுடைய வீட்டிற்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் தன்னுடைய நட்சத்திரம் ரோகிணி சாரம் பெற்று உச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. ஆங்கில ரீதியாக நியூமராலஜி என்ற கணக்கின்படி 1 என்பது சூரியனுடைய எண், 1/1/2026 கூட்டுப்புள்ளி 3 குருவுடைய ஆதிக்கம் உள்ள எண் என்ற அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் இடம் என்றக்கூடிய சிம்மராசியின் அதிபதியாகவும், குரு பகவான் கடகராசிக்கு 6 மற்றும் 9 என்ற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட அமைப்பில் இருப்பதால் இந்த ஆண்டு ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுவரை இவங்களுக்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது அஷ்டம சனியும் அஷ்டமராகும். கடகராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனியும் ராகும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி பிரகாரம் சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் காலில் மீனராசி என்ற குருவனுடைய இல்லத்தில் குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி 4இல் பெயர்ச்சியாகி போகக்கூடிய அந்த காலகட்டம் அவங்களுடைய அஷ்டம சனி முழுவதுமாக விலகி ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்ற பாதை அவர் காண்பார்கள். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் விலகும், உடற்பிணிகள் நீங்கும், மாணவ மாணவிகள் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஒரு உயர் படிப்புக்கு செல்லக்கூடிய உன்னதமான ஒரு அமைப்பை பெறுவார்கள். மேலும் வருகிற மே 26ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் கால் குருவுடைய சொந்த நட்சத்திரமான சாரம் பெற்று கடகத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசி இல்லத்திலே சஞ்சரிக்கூடிய காலகட்டம். ஜென்ம குரு நன்மை தரமாட்டார் என்றாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 என்ற பாக்கியாதிபதி என்ற அடிப்படையில் தன்னுடைய உச்சம் பெற்ற கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்வை செய்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும், தகப்பனாரால் சில உதவிகள் கிடைக்கும். மேலும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும். கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக நடைமுறை பயன்படுத்தி கொண்டால் அவங்க வாழ்க்கை பாதை மிகவும் உன்னதமாக இருக்கும். மேலும் குரு பகவான் அதிசாரமாக வருகிற அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகக்கூடிய அந்த 2 மாதம் 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் மிக சிறப்பான பலன்கள் அந்த 2 மாதங்கள் பெறுவார்கள். அக்டோபர் நவம்பர் இந்த அதிசார குருவினால் நன்மையில் அடையக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் இந்த 2026 நவம்பர் மாதம் மிக முக்கிய கோள் பயிற்சியான ராகுகேது பயிற்சி இருக்கின்றது. இந்த ராகு என்பவர் கும்பத்திலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து தங்களுடைய கடகராசிக்கும் பயிற்சியாகி வரக்கூடிய காலகட்டம் நவம்பர் மாதத்தில் இருப்பதால், ஜென்ம கேது மற்றும் 7ஆம் இடத்து ராகு நவம்பருக்கு மேல் இருப்பதால் உடல் ரீதியான சிறு சிறு பிணிகள் வந்தால் நீங்கும். எதிலும் முதலீடு செய்வதில் கவனமாக இருங்கள். மேலும் உங்களுடைய இஷ்ட தீபம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இல்லமாக விருச்சியம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றிருப்பதால் முருகனை கும்பிட்டு வாருங்கள். செவ்வாய் தோறும் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நற்பலனை நீங்கள் பெறலாம். வாழ்க வளமுடன்.